மீனா ஆண்டியை வாழ்த்தி தேவகி முத்தையா ஆண்டி எழுதிய ஒரு கவிதையை இப்போது டாக்டர் ராமநாதன் அவர்கள் இப்போது வழங்குவார்கள். போற்றுதலுக்குரிய டாக்டர் ஏசிஎம் அவர்களும் அவர்தம் துணைவியார் செந்தமிழ் திலகம் தேவகி முத்தையா ஆச்சி அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். தேவகி முத்தையா ஆச்சி அவர்கள் ஒரு அற்புதமான வாழ்த்து கவியை எழுதியிருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சில வரிகளை சொன்னேன். இப்போது அந்த வாழ்த்து கவி வாசித்தளிக்கப்படுகிறது. மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி மாதா பெயரை கொண்டவராம். மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி மாதா பெயரை கொண்டவராம். அரசர் அண்ணா மலையார் மனையின் அன்பு பெயர்த்தி ஆனவராம். கோட்டையூர் ஆக்க சிதம்பரம் ஐயா புகழை பரப்ப பிறந்தவராம். அரசர் நன்மகள் உண்ணாமுலையார் அன்பு மகளாய் ஆனவராம். பர்மா நாட்டில் அழகு பெண்ணாய் பண்பில் சிறந்து வளர்ந்தவராம். ரங்கூன் மீனா என்றே அன்பாய் இல்லத்தில் அழைக்க பெற்றவராம். சிற்றாடை உடுத்தி இல்ல விழாவில் சிறப்பாய் சங்கு ஊதிடுவார். இந்த தகவல்லாம் நம்ம தேவகி முத்தையாச்சி அவர்கள் மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சிற்றாடை உடுத்தி இல்ல விழாவில் குமார் ராணி மீனா முத்தையா அவர்கள் சிற்றாடை உடுத்தி இல்ல விழாவில் சிறப்பாய் சங்கு ஊதிடுவார் என்றே அவரின் தாய்மாமன் பெண்டிர் இனிதே போற்றி வாழ்த்துவராம். சாந்தோம் பள்ளியின் விடுதியில் தங்கி சாதனை திறனுடன் படித்தவராம். புனித கன்னியா ஸ்திரீகளின் அன்பை போற்றும் வகையில் பெற்றவராம். ராணி மேரி கல்லூரி தன்னில் உயர்கல்வி அறிவை பெற்றவராம். ராஜா முத்தையனின் திருமகனாம் குமார ராஜா பொற்கரத்தினை பிடித்தவராம். அரசிடம் குமரி எனும் உரிமையுடன் இவர் குமார ராணி என்றே ஆனவராம். துயில்கொள் தஞ்சை ஓவியங்களை தட்டியே எழுப்பி காத்தவராம். பார்புகள் செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளி தன்னை படைத்தவராம். ஆயிரம் குழந்தைகளுக்கு அறம் பிறழா கல்வி போதித்தவராம். தாய் எனும் தகுதிக்கு இவருக்கு ஈடு இணை யார்தான் கூறிடுவீர். ஆயிரம் குழந்தைகளுக்கு அன்பு தாயாய் விளங்குபவராம். இத்தனை பெருமைகள் பெற்றவரோ யார் என்ற நமது கேள்விக்கு குழந்தைகள் கூறும் பெயர்தானே அன்பு மீனா ஆண்டி என்பவராம். அன்பு மீனா ஆண்டி என்பவராம். அவர்தான் நமது இளமை மாறா அன்னை குமார ராணி என்பவராம். அன்னை குமார ராணி மீனா முத்தையா ஆச்சி அவர்கள் பல்லாண்டு வாழியவே என்று மிகுந்த அன்புடன் வாழ்த்தும் செந்தமிழ் திலகம் திருமதி தேவகி முத்தையா அவர்கள். நன்றி, வணக்கம்.